நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். Arrange பட் marriage. வந்து அவங்க வந்து ரிலேட்டிவ் தான். அப்படியே பார்த்து ஹாப்பியா இருக்கணும் அவளுக்கு. ஓகே. ஆமா ஒரு நல்ல ஒரு கணவனா அமையணும்னு ஒரு ட்ரீம் வந்து அப்படியே பக்கத்துல துப்பு கட்டின்னு வந்து உட்காந்து நிறைவேறிடுச்சு. இது எனக்கு மேல விஷமா இருக்கு. இப்போ கல்யாணம் எதுக்கு பண்றோம்? ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பாக்குறோம். குழந்தை பெத்துக்க எங்க அம்மா வயசுல இருக்கும்போது நான் அப்பதான் சொன்னாங்க. ஓ சொன்னாங்க. நான் அப்படி யோசிக்கிறேன். நானும் என்ன விட்டு போயிட்டீங்க, என்ன மட்டும் கூப்பிடல. அது எல்லாருமே எல்லா பசங்களும் கேட்கறது. ஆமா. அது அப்புறம் அவரே சொல்லிக்கிட்டாரு. இப்போ அவங்களுக்கு ஏதாவது இப்போ மீடியால ஏதாவது இன்ட்ரெஸ்டா இப்போ யாராவது பார்க்கணும் அப்படின்லாம் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா ஏதாவது? அவங்க வந்து பெரிய விஜய் சார் தளபதியோட பெரிய ரசிகை. அவங்க விஜய் சார் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டோ மட்டும் 2010 விஜய் டிவி ஷோ திடீர்னு கூப்பிட்டு தோத்தி விட்டாங்கன்னா நம்ம மூஞ்செல்லாம் ஒரு நாள்ல துரத்துற மூஞ்சி வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எதர்ச்சி அமைஞ்சது தான் ஜி. திருப்பி அகைன் வந்தது. அது வந்து சரி பண்ணலாமா வேணாமா. ஒரு கரியரா அவருக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்? கரியர்னா இது இல்ல, சாப்பாடு இல்ல, இல்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க. அதெல்லாம் டைமுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா அப்படிலாம் கேட்கவே மாட்டீங்க. நீ வேற சும்மாறா நல்லா இருக்கு கொளுத்து விட்டு போயிடாங்க. ஃபுல்லா ஹோம் டூர் பார்த்தாச்சு. ஆமா. ஃபேமிலியா ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருங்க. ஆமா ஃபேமிலியா வந்து பெருசா இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தது இல்ல. ஒரே தடவை ஜீக்கு மட்டும் வந்திருக்காங்க. ஜீல டான்ஸ் படம் மட்டும் வந்தாங்க. மற்றபடி ஒன்றும் பெருசா கொடுத்தது இல்லை. அவங்கள வந்து கேமரா கான்சியஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. கேமரா முன்னாடி வரணும் பேசுறேன்னா அதனால அவங்கள வந்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவல் இன்டர்வியூன்னு ஒன்று கொடுக்குறது. ஸோ இது வந்து ஒய்ஃப் வனிதா, இது வந்து பையன் அக்ஷத். அண்ணன் வீட்டுல எப்படி இருப்பாரு? கேமரால எப்படி பாக்குறீங்களோ அப்படியே தான். ஜாலியா தான் ஜாலியா. இருப்பாரு. சீரியஸா அப்படிலாம் அதெல்லாம் இருக்கவே மாட்டாரா? அண்ணன் இருப்பேன் சீரியஸாகவும் ரேரு எப்பனா அது ஏதாச்சும் நமக்கு வரும்ல, ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து, ஏதாச்சும் கடையில குழால தண்ணி வரல, பண்ண சோக்கு பேமெண்ட் வரல, இதெல்லாம் வரப்ப சீரியஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி அது வந்து வீட்டுல காட்டாம இருக்க ட்ரை பண்ணிடும். கொஞ்சம் அமைதியா இருந்துருவேன். பேசாம அமைதியா இருந்துருவேன். வீட்டுல அது கன்வே ஆகக்கூடாது அப்படின்றது அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கும். மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் வந்து அவங்க வந்து ரிலேட்டிவ் தான், ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். சோ தெரியும் அவங்கள. முன்னாடி உங்களுக்கு என்ன முன்னாடி தெரியும், சொந்தக்காரர் தானே. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் அங்க எங்க பார்த்தெல்லாம் தெரியும். ஸோ அப்படியே பார்த்து இங்க ஒண்ணு சுத்துது ரெண்டுத்தையும் ஒன்னா சுத்த விடுவோம் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ஓகே. எத்தனை வருஷம் இருக்கு மேரேஜ் ஆகி? மேரேஜ் வந்து 2013, 11 வருஷம் ஆகுது. இந்த பிப்ரவரி போச்சுன்னா 11, பிப்ரவரி போயிடுச்சு, 11 ஆயிடுச்சு. இப்போ பொதுவா வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் அப்படின்னா சில விஷயங்களை நிறைய பேர் வந்துட்டு மறந்துடுவாங்க. அண்ணன் இப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு அழகா இது பண்ணுவாரா? விஷயம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்லா கேள்வி கேட்டப்போ நம்ம தர்மத்தின் தலைவர் ரஜினிகாந்த் பாப்பல்ல, வேஷ்டி கட்டாம டவுசர் போட்டு ரோட்டுக்கு போவாரா, அவரோட சீனியர் வெர்ஷன் நானு. எல்லாமே மறந்துடுவேன். இப்ப இன்னைக்கு ஷூட்டிங் வரீங்கன்னா நான் மறந்துட்டேன். அப்புறம் திடீர்னு ஞாபகம் வருது. எனக்கு பேசிக்காவே வந்து 1 o'clock சொன்னாங்க இந்த மாதிரி ஞாபகம் இருக்கு ஜாஸ்தி. எனக்கு வந்து விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். இப்ப சின்ன வயசுல நடந்தது அந்த விஷயம்ல ஞாபகம் இருக்கும். வேற இந்த டேட்டு ரூட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு வியாதியே இருக்கு. 10 தடவை போயிட்டு வந்தா கூட ஒரு ரூட் ஞாபகம் இருக்காது, எனக்கு மறந்துடுவேன். ஆமா டேட்டு விஷயமும் ஞாபகம் இருக்காது. வேற விஷுவலா நம்ம ஒரு நடக்குதுல, ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும் எனக்கு நல்லா. பர்த்டே டேட் ஞாபகம் வராது. இப்போ டக்குன்னு கேட்டா சொல்லுவாரா? ஜூனா ஜூலையா? டேட் 25 தெரியும். 2 ஜூன் ஆரம்பிக்குது. ஜூனும் ஜூலையும். ஜூனா ஜூலையா? ஜூலை தானே. சோ அந்த ஜூல கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம குருட்டு பாடம் படிக்கிறதுல கரெக்ட்டா சொல்லிட்டாரா? இப்போ ஜூலை அது வந்து டவுட்டா கேட்பாங்க. உங்களுக்கு புரியுது? அது பேசிக் ஒரு பசங்க ஆனிவர்சரி மறக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? ஆமா வேலண்டைன்ஸ் டே அதனால மறக்க மாட்டாங்க. ஆமா. ஓ அண்ணா லக் இல்லனே. வேலண்டைன்ஸ் டே என்னைக்கு உங்களோட ஆனிவர்சரி? ஆமாமா அது ஒரு பெரிய லக். இல்ல மறந்துறோம். ஆஹா ஆனிவர்சரிக்கு ஒரு gift கொடுக்கணும், திருப்பி வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு gift கொடுக்கணும், ஆனிவர்சரிக்கு பலூன் கட்டி டப்பக்கிட்டு வெடிக்கணும், வேலண்டைன்ஸ் டேக்கு வெடிக்கணும். எங்க மாமனார் இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி பிப்ரவரி 14 ஒரு டேட் இருக்குதுப்பா பண்ணவா, தாராளமா பண்ணிட்டுங்க, ஃபியூச்சர்ல எனக்கு உதவும், இந்த மாதிரி மறக்கிற பிரச்சனை வராது, 2 கிஃப்ட், 2 கேக்கு, 2 பலூன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்றது. கல்யாணம்
பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பெல்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடினா இன்ஜினியரிங் இந்த இதெல்லாம் படிச்சிருக்கணும். மீடியா அப்படின்னா டக்குன்னு கொடுக்க மாட்டாங்களே, என்ன அந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு? கல்யாணத்தப்ப நான் மீடியாலேயே இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம விஜய் டிவில ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க, அழகிய தமிழ் மகன். அதுல மட்டும்தான் பண்ணேன். அழகிய தமிழ் மகன் என்னன்னா பெர்ஃபெக்ட் பேச்சுலர், பெண்களுக்கு பிடிச்ச ஆண் மகனானி அப்படின்னு ஒரு ஷோ. அது மட்டும் தான் பண்ணிட்டேன் நானு. இப்ப சித்தார்த் இருக்காங்களா விஜய்ல சீரியல் நடிப்பான், அவன் பிக் பாஸுக்கு போன சோம்சேகர், நாங்களா தான் அதுல ஃபைனலிஸ்ட். சோ அந்த ஷோ மட்டும் தான் பண்ணியிருந்தேன் நானு. மற்றபடி வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். LNT தெரியுமா? LNT கன்ஸ்ட்ரக்ஷன், அதுல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2010 விஜய் டிவி ஷோ. திருப்பி பயம் நமக்கு, கமிட்மெண்ட், லோனு ஷோ திடீர்னு கூப்பிட்டு தொத்தி விட்டாங்கன்னா நம்ம மூஞ்சி எல்லாம் ஒரு நாள்ல துரத்துற மூஞ்சி லாஜிக்கா பார்த்தா. ஆனாலும் அந்த பக்கமே போல விட்டுட்டேன், வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எதர்ச்சி அமைஞ்சதுதான் ஜி வந்து 2016 ஸ்டார்ட் ஆச்சு. ஜி திருப்பி அகைன் வந்தது. அது வந்து சரி பண்ணலாமா வேணாமா, சரி பரவாயில்ல கொஞ்சம் லோனு எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, ட்ரை தான் பண்ணி பார்ப்போம். அப்போ விஜய்லயே பண்ண முடியல அந்த பயத்துல அப்படின்ட்டு ஜி வந்து ஆக்சிடென்டா தான் நடந்தது. அது முன்னாடிலாம் ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றது அப்படிதான். நீங்க கேள்வி கேட்பீங்களா அவரை? நிறைய பயங்கரமா கேட்பாங்க. அமைதியா இருக்காங்க வந்ததுல இருந்து. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆளு கேமரா இதெல்லாம் பார்த்தா என்ன பார்த்தா பயம் துளியாலும் இல்ல. ஊர்ல எல்லாம் அவரா நல்லா பேசுவாரு, அவரா நல்லா தெரியுமே. வீட்டுக்கு வந்து வச்சுக்க, யாரு நீ உன்னை ஏன்டா நல்லா பேசுறான்னு சொன்னா, பொண்டாட்டிக்கிட்ட ஒழுங்கா பேச தெரியல, ஊர்ல இருக்க ஆளுகிட்ட பேசி என்ன பண்ண போறடி, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, வெளியிலேயே கொடுக்க மாட்டாங்க. கமால் ஃப்ளோர் வர எங்க கீழே இருக்குன்னா கமால் டேய் எவ்வளவு நேரம் கத்துறேன். எங்க அப்பா கீழே அப்படி பாப்பாரு, டேய்லாம் சொல்ல மாட்டேன், பேர் சொல்லுவேன். அம்மா பொசசிவ் ஆக மாட்டாங்களா? இல்ல இல்ல, அம்மா வந்து அவங்க பழகிட்டாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ஜெல்லான, என் கூட தான் செட் ஆக மாட்டாங்க இவங்க யாரும், இவங்களுக்குள்ள நல்லா செட் ஆயிடுவாங்க. எங்க அப்பா என்ன திட்டிகிட்டே இருப்பாரு, வச்சா அப்படியே எடுத்துட்டு போறான், கழிச்சு போட்டு போறான், பூட்ட மாட்டான். இவங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் நல்லா செட் ஆயிடும். இவங்களும் தொடச்சு வச்சுப்பாங்க, அவரும் தொடச்சு வைப்பாரு. இவரு வந்து ஏன் இப்படி வளர்த்துருக்கிறீங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்பாங்க. நான் என்னம்மா பண்றது, அப்பவே சொன்னேன் அடிச்சு வேலை நம்ம அம்மா கேட்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எங்க அம்மா உடனே நான் வளர்த்ததுனாலதான் இப்படி இருக்கா, நீ வளர்த்துருந்தீன்னா நேரம் எப்படி வந்திருப்பான் அப்படின்னு எங்க அம்மா. அப்பெல்லாம் நல்லா அவங்களாம் ஒரே டீம் தான், நான் மட்டும்தான் வெளி டீம். ஓகே, ஒரு கரியரா அவருக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? கரியர்னா இது இல்ல, சாப்பாடு இல்ல, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருவீங்க எதுவுமே. அது இப்ப லேட்டெல்லாம் வர்றது அந்த மாதிரி இது எதுக்குமே நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் டைமுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா அப்படிலாம் கேட்கவே மாட்டீங்க? நீ வேற சொம்மாறா நல்லா இருக்கு கொளுத்து விட்டு போயிட. அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப அது ஒரு விஷயம் சொல்லலாம், நம்ம மீடியால இருக்கும் போது போக தெரியும், கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு இல்ல தெரியும். நீ மீடியால இருக்கும் போது உனக்கு தெரியும்ல, திடீர்னு கூடுவாங்க, திடீர்னு 2 மணி ஆகும், 10 மணிக்கு எத்தனை மணி. அதெல்லாம் வந்து வீட்டுல இருக்கவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல நோய் வச்சுக்கோங்க, எங்க வேலையும் பார்க்க முடியாது. அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. வேலையா போ வா, என்கிட்ட ஒரு சாவி இருக்கும், வீட்டோட சாவி. நானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், தூங்கிடுங்க. நான் வந்து உடனே அப்பிள் ஜூஸ் எடுத்து வைக்கணும், இது அதெல்லாம் எதிர்பார்க்கணும். நீங்க தூங்கிடுங்க, நான் வந்து நானே ஏதோ கடைக்கு போட்டு சாப்பிட்டு நான் தூங்கிடுவேன். அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த வகையில வந்து நிஜமாலே சிரிக்கிறாங்க, ஏதோ சாப்பிடவே மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அதனாலதான் சிரிச்சீங்களா? ஓகே, ஆப்பிள் ஜூஸ்ல குடிப்பியா? ஓகே, அவங்களுக்கு என்ன ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரீம்லாம் இருந்துச்சானே? உங்களுக்கு என்ன ட்ரீம் இருந்துச்சு உனக்கு சொல்லு? ஹாப்பியா இருக்கணும். ஓகே, ஃபேமிலி ரன் பண்ணனும் நீட்டா அப்படின்ற மாதிரி. ஆமா, ஒரு நல்ல ஒரு கணவனா அமையணும்னு ஒரு ட்ரீம் வந்து அப்படியே பக்கத்துல துப்பு கட்டின்னு வந்து உட்கார்ந்துட்டேன். அது நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு அறிவாளியான ஒரு பிள்ளை கிடக்கணும்னாங்க, இதோ கிடைச்சிருக்கு. இது எனக்கு மேல விஷமா இருக்கு இப்பவே. ஓகே, அப்புறம் வேற என்ன இப்போ ஹோம் ஒர்க் இதுக்கெல்லாம் யாருன்னு ஹெல்ப் பண்ணுவா பையனுக்கு? 2 பேரும். இப்போ ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, ஏதோ ஸ்கூல்ல இருந்து ஏதோ மெசேஜ் வந்திருக்காட்டுக்கு, அதெல்லாம் யார் பாப்பா செக் பண்ணுவா? அதெல்லாம் அம்மா தான். அம்மா தான். இப்போ 2 பேரும் பண்ணுவாங்க. இப்போ அப்பா வேலையா இருக்கும்போது அம்மா எடுத்துருவாங்க, அம்மா வேலையா இருக்கும்போது அப்பா எடுத்துருவாங்க. ஓகே, 2 பேரும் மாத்தி யார் இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்? ஜாலி அப்பா ஜாலின்னு சொல்லிட்ட, அம்மா எப்படி? அம்மா 50-50. 50-50யா? அடிப்பாங்களா? அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. இப்ப சொல்லலாமா கேமரா முன்னாடி? காப்பாத்துவீங்களா நீ அப்படிங்கறியா? சொல்லு பரவாயில்ல, பரவாயில்ல சொல்லு. இல்ல பயப்படாத சொல்லு. ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு மேத்ஸ் எக்ஸாம் எழுதிருந்தேன், திடீர்னு தப்பு பண்ணிட்டேன்.
ஓ பென்சில் பார்க்க சாஃப்டா இருக்காங்க. அடி செம்மையா அடி இது பண்ணுவாங்க. அடிக்க மாட்டாங்க. அடிக்கலாம் மாட்டாங்க, எடுத்து புடிச்சிருவாங்க அப்படியே. ஒன்லி கில்லு. அப்பாவை அடிச்சிருக்காங்களா அம்மா? அப்பாவை அடிச்சதே இல்ல, கத்தியே பேசிருக்காங்க. கத்துறதே அடிக்கிறதுக்கு சமமா இருக்குமா? கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட. அதுக்கே எல்லாரும் அடங்கிடணும் வீட்டுல. ஆமா. வீட்டுல யாரு வந்துட்டு இப்ப ஒவ்வொரு வீட்லயும் வந்துட்டு ஒருத்தவங்க தான் ஹெட், இவங்க சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிம்பாங்கல்ல. இந்த வீட்டுல யார் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க? அம்மாவா இல்ல பாட்டியா இல்ல அப்பாவா தாத்தாவா? இது 2 பேர்ல சொல்றது எல்லாரும் கேட்கணும். இல்ல 2 பேர்ல யாராவது தப்பாச்சுன்னா வீடே அப்படியே அதிரும். ஓகே அண்ணே, தம்பிட்ட எது கேட்டாலும் நல்லா டப்பு டப்புன்னு ஃப்ராங்கா சொல்லி அவர் விட்டுருவாரு. அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு. Okay. ஓகேனாலும் நம்ம நேரடியாவே அவரும் வந்து சொல்லிட்டு வரதாச்சு. ஓகே இது கரெக்ட் தப்பு அப்படின்னு. ஓகே அது ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டோம். ஓகே. அண்ணே, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேருமே முன்னாடி உங்களுக்கு தெரியும்ல, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ஃபியூச்சர்ல இவங்களை கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாட்டே இல்லையா? யோசதே இல்லை. நான் எங்க பொண்ணு தேடி நின்று அங்க இங்க அப்பெல்லாம் சொல்லுவாங்க. சரி என்ன அது சொல்ல முடியாது. மேரேஜ் இஸ் a destiny actually. You will never know. அது உனக்குன்னு எழுதி வச்சிருக்கோம், அதுதான் நடக்கும். ஓகே அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தோணுதெல்லாம் இல்லை, அது தானா நடந்ததுதான். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸா இருக்கும். இப்போ கண்டிப்பா இப்போ மேரேஜ் இப்போ இந்த டைம்ல எல்லாம் இந்த காலத்துல வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ணிட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா ஒரு 10 வருஷம் அதுக்கு மேலாம் எடுத்துட்டு போறதுங்கிறதே ஒரு பெரிய இதா இருக்கு. நிறைய பேர் வந்து 1 வருஷத்துலயே வந்து டிப்ரெஷன், எனக்கு செட் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர். அந்த சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு டிப்ஸ்னா நீங்க 2 பேரும் என்ன கொடுப்பீங்க? நீங்க கொடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க கொடுங்க. சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதான் மெயின் டிப். பெரிய ட்ரிப். அவன் இப்பவே கத்துக்கறான். ஆமா, சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். சண்டை ஜாஸ்தி போடுவோம்பா, போடாம இல்ல, ஆனா அப்படியே செட் ஆயிரும், திருப்பி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவ்வளவு சண்டை. எங்க சண்டை வந்து அப்படி இருக்கும். See, பேசிக்கா வந்து நீ ஒரு மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல சண்டை போட்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த உன் கருத்து நீ சொல்லி ஆகணும், என் கருத்து நான் சொல்லி ஆகணும். நீ இல்ல நீ சொல்லவே கூடாதுன்னா அது சண்டையே வராது. அங்க சண்டை நிறைய வரும். செட்டில் இட் டவுன். அன்னைக்கு சண்டை அன்னைக்கே முடிச்சிடணும் முடிஞ்ச அளவு. அதிகபட்சம் மறுநாள். அது ப்ரொலாங் பண்ணதான் வந்து மாதிரி மைண்ட் டிப்ரெஷன் ஆகும். அவனுக்கே முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. பேசிக்கா என்ன தெரியுமா, கஷ்டமோ சந்தோஷம். கஷ்டம் பேசிக்கா நீ நடக்கிறப்ப உனக்கு ஃபீலே பண்ண மாட்டேன், புரியுதா? நீ நினைச்சாதான் ஃபீல் பண்ணுவ. யாரோ ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல போய்லாம் உனக்கு ஃபீலிங்லாம் இருக்காது. அவங்க நம்ம கூட எப்படிலாம் இருந்தாங்க, நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த மெமரி யோசிக்கும் போது தான் உனக்கு ஃபீலிங் மெமரி ஜாஸ்தி இருக்கும். அந்த ஸ்பாட்ல நீ பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் உனக்கு புரியாது. மெமரி தான் வந்து கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த சண்டை போட்டால் அன்னைக்கே முடிச்சிடணும். பழைய நோண்டி யோசிச்சுட்டு இன்னொன்று வந்து இது நடந்துருமோ, இது இப்படி ஆயிடுமோ, பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டுத்தையும் ரொம்ப யோசிக்க கூடாது. லைட்டா யோசிச்சுட்டே முடிச்சிடணும். ப்ரெசென்ட்ல என்ன இருக்குதா உட்காரியா பேசுறோமோ, அதை இப்ப சண்டை போடல, நேத்து போட்டிருப்போம் அடியில் அதெல்லாம் போடுவோம். பட் அது கட் டவுன் பண்ணிடணும். இன்னொன்று என்னன்னா, பேசிக் வந்து ஜஸ்ட் ட்ரை டு ஹோல்ட் ஆன். நம்ம ஆயா தாத்தா கால ஃபார்முலா தான். ஆமா, எல்லாம் ஒரு வீடு வாசப்படி தான். நீ அதுவும் மீடியாலாம் ஜாஸ்தியே வரும். நீங்க அதை சொல்ற யாரும் நம்பாதீங்க. இந்த இன்ஸ்டால பாக்குறது, ஓ இந்த பேபில ஓ மை மேன், பின்னாடி எல்லாம் நான் மை மேன் போட்டு இந்த பக்கம் மூஞ்சி இவ்வளவு பெருசா வீங்கிற பொண்ணெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படின்னா டே ஃப்ரேம்ல தெரியுதுன்ட்டு அவ்வளோ வச்சுப்பாங்க. ஸோ இந்த மீடியால இருக்கிறது தான் உண்மை. அதுவும் இப்போ இந்த ரீல்ஸ் இன்ஸ்டா சோசியல் மீடியால இருக்கிறது தான் உண்மை நினைக்காதீங்க. அது கம்ப்ளீட்டா வராது. மாயே இல்லை, ஒரு இதுக்காக வியூஸ்க்காக போறதா கூட வச்சுக்கலாம். சண்டை வரும், வரத அப்பப்போ செட்டில் டவுன் பண்ணி கண்டிப்பா யோசிக்காதீங்க. பண்ண தப்பு ஒரு தடவை பண்ணா அதை அப்படியே முடிச்சிருக்காங்க சண்டையோட. திருப்பி அதை திருப்பி யோசி அதை பெருசாக்கி அப்ப நீங்க ட்ரை டு ஹோல்ட் ஆனால தான். நீங்க ஒரு கப்பல்ல ஏறிட்டீங்க, போட்ல ஏறிட்டீங்க, பழைய காலத்து ஆயா தாத்தா கதை தான். போட்டை வந்து கெட்டியா புடிச்சிங்க, அது கொண்டு போய் எங்கன்னா ஒரு இடத்துல அழகா அதே கரை சேர்ந்துடும். புடிச்சிங்க, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், things will happen. போட் புடி கூடாது, போட் பாட ஆனா இப்போ பிராங்கா 2 பேத்துல யாரு டக்குன்னு விட்டு கொடுப்பா? அவர்தான். உங்க பாருங்க, திரும்பியே பார்க்க லைவ் சாட்சியாம. நான் ரொம்ப ஸ்டபன் தான் பண்ணேன். நான் தப்புனா தப்பு அப்படின்னு எல்லாம் விடு அப்படின்னு. ஆக்சுவலா அது வேற லெவல். நிறைய நான் கப்பல் இன்டர்வியூ நிறைய எடுத்திருக்கேன். எல்லா இடத்துலயும் விட்டு கொடுக்கறது பசங்களா தான் இருந்திருக்காங்க. பசங்க என்ன பேசிக்க இன்னும் என்ன தெரியும் பிரச்சனை வரும். நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியும், அவங்களுக்கு அது ஒரு மேட்டராகவே தெரியாது. நமக்கு ஒரு மேட்டராகவே தெரியாது, அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும்.
நீ இப்ப டீ எல்லாம் எப்படி குடிப்ப கையால இல்ல பிளாஸ்டிக் டம்ளர்ல ஏதோ இது கொடுத்தா குடிப்பியா? கொடுப்பா. பிளாஸ்டிக் இதுல குடிப்ப இப்பதான் குடிச்சுருக்கா திடீர்னு கல்யாணம் ஆகும், பொண்ணு வரும், வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ், பிளாஸ்டிக் டம்ளர்ல டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்கும். புரியுதா? ஐயோ, எனக்கு இப்ப நீ சொல்லும் போது யோசிக்கிறேன். பசங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் தான் பெருசா கோவப்படுத்தும். அதுவும் நீ பழகின ஒரு விஷயம் நீ வந்து அது இதெல்லாம் நடக்கும். அது உனக்கு டைம் உனக்கு உனக்கே புரியும். ஓ இது கேக்குறாங்க, இது கோவப்படக்கூடாது. நான் சொல்லுவேம்மா, ஒரு 29 வருஷம் ஒரு புழு பூச்சி மாதிரி வாழ்ந்துட்டேன் இந்த பூலோகத்துல. இனிமே நீ என்ன மாத்தி நான் பெருசால ஏதோ மாறுப்பேன், என்ன அப்படியே விட்டீங்கன்னா நான் பாட்டு ஓரமா வாழ்ந்துட்டு போயிடுறேன். நானும் உன்னை அப்படியே விட்டுறேன், நீ பாட்டு ஓரமா வாழ்ந்துட்டு போயிடு. நான் உன்னை மாத்த ட்ரை பண்ணி அது உனக்கு பிடிக்காது, அது மாறாது. நீ என்ன மாத்த ட்ரை பண்ணி இங்கதான் வந்து இந்த பஞ்சாயத்தே வரும். நம்ம கல்யாணம் எதுக்கு பண்றோம்? ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பாக்குறோம், குழந்தை பெற்றுக்க. அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, பாக்குறோம் அவங்க எப்படி இருக்கோ அதை நம்ம ஏத்துக்கணும். நமக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்தணும்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளையும் மாத்திக்க முடியும். அங்கதான் பிரச்சனையே வருது. நீ ட்ரெஸ் போடல இருந்து நீ இதை போடு, இந்த டிஷர்ட்டை போடு, இந்த கலரை போடு, டோன்ட் ட்ரை டு சேஞ்ச். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க போடுறது, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் அதர் பர்சன். அது பண்ணாம இருந்தாலே ஓடிடும். சேஞ்ச் பண்ண பிரச்சனை தான். அவன் மாறிடுவான், அந்த பொண்ணு மாறிடும். ஆனா இதெல்லாம் வேற எதனா காண்டு வச்சுக்கோ, என்னையா மாத்த வேற எதனா நீ மாட்டும் போது ஒண்ணு வச்சு செஞ்சிடும் பதிலுக்கு. இதெல்லாம் பேக்கேஜா தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அவங்க எல்லாம் பாக்குறீங்களா, யாருமே பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான். பேசிக்கா எல்லாம் ஹியூமன் பீயிங். அவங்க கிட்ட இருக்க இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஏத்துக்குங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா. அண்ணன் வந்து உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்ல எங்கேயாவது கூட்டு போறது அதெல்லாம் செஞ்சிருக்காரா? தாராளமா. இங்க கூட்டு போயிருக்காரு? ஏதாவது மறக்க முடியாது? அனிமூர் துபாய். துபாய். ஓகே. எங்க அம்மா வயித்துல இருக்கும்போது நான் அப்பதான் சொன்னாங்க. ஓ சொன்னாங்களா? நான் யோசிக்கிறேன். சும்மா கேஷுவலா எங்க இருக்கா, நான் இங்க காணோம் என்ன விட்டு போயிட்டீங்க, என்ன மட்டும் கூப்பிடல. அது எல்லாருமே எல்லா பசங்களும் கேட்கறது. அது அப்புறம் அவரே சொல்லிக்கினாரு, வயித்துல இருந்தோம். நானும் துபாய் போயிருக்கேன். அப்போ துபாய் கூட்டு போனாரு. ஓகே. வேற ஏதாவது சர்ப்ரைஸா கொடுத்த கிஃப்ட்ல உங்களுக்கு மறக்க முடியாத கிஃப்ட்னா என்ன? அவங்களால எல்லாத்தையும் மறக்கவே முடியாது. அப்படி மறக்க முடியாது ஏதாவது ஒண்ணு இருக்கு? அதே எனக்கும் சேர்ந்து ரூமே கட்டினேன்னு சொன்னாங்க. இந்த ரூம்? ஆமா. ஓ ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டினது. கல்யாணம் 2013 பிப்ரவரி. அதுக்கு முன்னாடி கீழே அப்பா அம்மா ரூம் இருந்துச்சுல, அந்த ரூம் தான் என் ரூமா இருக்க மாதிரி பிளான். அந்த சைடு ரூம் அப்பா அம்மா ரூம் வந்து கீழே ஆயா ரூமா இருந்து. ஆமா, பேச்சுலர். சரி, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அப்போ வந்து வாசு சேட்டி கிட்ட கொஞ்சம் காசும் இருந்தது, வந்துனே இருந்து ரெகுலரா. சரி அப்போ ஒண்ணு கட்டுவோம் 2வது மாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிளான் பண்ணார். கல்யாணத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி கட்டி முடிச்சு. கமல் அவர்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி அப்படின்னா என்ன? ஒரு ஹஸ்பண்டா சொல்லுங்க, தென் வந்து ஒரு ஆங்கரா நீங்க ஒரு இதை பார்த்திருப்பீங்களா, செலிபிரிட்டியா, அந்த விஷயங்கள்ல என்ன? சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. அவர்கிட்ட போனா சிரிச்சுட்டே இருப்போம் நம்ம. அதுதான் ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே இப்ப சண்டை எல்லாம் முடிச்சா உடனே உடனே சிரிக்க வச்சிருவாரு. என் கால்ல கூட விழுவாரு, கால்ல தான் விழுவாரு. உடனே விழுந்துருவீங்க. அதுவும் வந்து ஒரு குவாலிட்டி தானே, பெரிய குவாலிட்டி. அது கல்யாணம் ஆகுறீங்கன்னா நீங்க ஏன் ஊந்து பாக்கணும், எதுக்கு ஊர சொல்றாங்க? பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கூட சொல்ல. ஆமா, இதுக்குதான். அது வந்து ஒரு 4 ஆயுதம் இருக்குல்ல, என்னது சாமதான வேத தண்டம், 4 தோத்து போச்சுன்னா கடைசி ஆயுதம் காலில் உரத்தான். இல்லன்னா டென்ஷனு, அப்பா வந்து அப்படி போவாங்க அப்படி போவாங்க அப்படின்னு வைப்பாங்க, அப்படி இருக்கும். ஊந்தி எழுந்துடணும். ஆனா அது வேற லெவல்னு. இதெல்லாம் எல்லாருமே கத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய வீட்டுல பிரச்சனையே வராது. ஆமா ஆமா. அவங்கள்ட்ட இருக்க ஒரு பெஸ்ட் குவாலிட்டி நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் விட்டுருவாங்க, நம்மள வந்து அதான் புரிஞ்சுப்பாங்க. இப்ப நீங்க மீடியால இருக்க இது அதுக்கு நமக்கு அது ரொம்ப முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நம்மள நச என்ன மணி ஆச்சு, என்ன வரலையா, அந்த கும்கில வர அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி மாதிரி இன்னும் வரலையா அப்படின்னா நீ சோழ போய் நேர்த்தார கிட்ட இன்னும் சொல்லியா அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து ஃபுல்லா விட்டுருவாங்க. அது கொஞ்சம் பொறுப்பு, அவங்க பொறுப்பு. பையன் படிப்பு ஃபுல்லா அவங்க தான் பார்த்துப்பாங்க. நான் நடுவில் நான் சொல்லி கொடுப்பேன் நானும், பட் ஆன் அண்ட் ஆஃப் ரெகுலரா அவன் ஃபுல்லா அவன் டேக் கேர் பண்றது அவங்க தான். ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் வேன் வந்து அந்த மெயின் பஸ் ஸ்டாண்டு வரும், டெய்லி எடுத்துட்டு போய் விட்டு வர்றது அவங்க தான். அண்ட் வீடு ஒரு மாதிரி சுத்தமா வச்சுப்பாங்க, நீட் அண்ட் கிளீனா வச்சுப்பாங்க. நான் கொஞ்சம் அந்த வகையில நேர்மாரி தான், எடுத்து கழிச்சு தான் இருக்கும். ஆனா இப்ப கூட பார்த்தேன் பொம்மையெல்லாம் எடுத்து அப்படிதான். எனக்கு அந்த பொறுப்புன்ற விஷயத்துல இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கம்மி. பொறுப்பு மீன் வந்து அதான் எடுத்த இடத்துல வைக்கிறது, சுத்தமா அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. பையன் ஃபுல்லா அவன் தான் டேக் கேர் பண்ணிக்கிறான். பெரிய ஆடாது
6வது சிபிஎஸ்சிலாம் தலை சுத்துது எனக்கு அந்த புக்கெல்லாம் பார்த்தா. அது சொல்லி கொடுத்தே ஒரு பெரிய வேலை. ஆனா இப்ப உங்களுக்கு அவர் எடுத்த இப்ப நிறைய பேர் அவர் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. உங்களுக்கு நீங்க ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்வியூனா என்ன சொல்லுவீங்க? பாப்பீங்களா? ஃபர்ஸ்ட் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் ரெகுலரா பாப்பீங்கல்ல? என்ன பிடிக்கும் உங்களுக்கு? நயன்தாரா கூட பண்ணாங்க அந்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ நிறைய விஜய் நிறைய ஆங்கர்ஸ் நீங்க பாத்திருப்பீங்களா? அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் இந்த டிஃபரன்ஸ் நான் பாப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரிலாம் உட்காந்து அனலைஸ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்றதுன்னா அதுக்காக போயிட்டு வந்தியா நேத்து? இவ்வளவுதானா? ரொம்ப பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா உங்க ஃபீல்ட்ல பெருசா அந்த இதெல்லாம் டீடைல்டா எல்லாம் பேச மாட்டாங்க. பார்க்கவே மாட்டாங்க. நீங்க எதிர்பார்ப்பீங்களா? நம்மள தொல்லை பண்ண வேணா, நம்மள தொல்லை பண்ண வேணாம். நீ பார்த்தா என்னத்துக்கு அங்க டான்ஸ் ஆடின, என்னத்துக்கு அங்க கவிதை சொன்ன, இதெல்லாம் வரும். பாக்கலையா? நல்லதுமா, என்ன சாக்லேட் வேணுமா சாப்பிட்டுக்கோ, கேக் வேணுமா சாப்பிட்டுக்கோ, வாங்கி கொடுத்துரு. அவங்கள சாப்பிட்டு உட்காந்துப்பான். இப்ப அவங்களுக்கு ஏதாவது இப்ப மீடியால ஏதாவது இன்ட்ரெஸ்டா இப்ப யாராவது பார்க்கணும் அப்படின்லாம் உங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா? அவங்க வந்து பெரிய விஜய் சார் தளபதியோட பெரிய ரசிகை. அவங்க பிறந்ததுல இருந்தே ரசிகை. அந்த மின்னலை பிடித்து அந்த அந்த ஒரு இந்த ஒரு விஜய் இருப்பார்ல, தளபதி இருப்பார்ல, கிளாசிக் தளபதி, அப்பத்துக்கு அவங்க பெரிய ஃபேனு. அது மட்டும் எப்பவுமே கேட்பாங்க, எனக்கு வந்து நீ எல்லாரையும் பாக்குற, நான் எதையும் கேட்டது இல்லை, அவர் விஜய் சார் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டோ மட்டும் சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பானே. தம்பிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், தம்பி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நீங்களே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்? ஐபிஎஸ். அப்பா கிட்ட இதெல்லாம், அப்பா மட்டும் இதெல்லாம் ஷேர் பண்ணிடுவீங்க, நான் இதுதான் ஆகணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் கேட்பீங்களா? கேட்பாங்க. அப்பா என்ன சொல்லுவாரு? ரெண்டு பேருமே ஓகே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீட்டா சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல எப்படி? பண்ணுவாங்க. ஆனா அவர் ஐபிஎஸ் தான் ஆகணும் அப்படின்றது அவர் வந்து மாறுவாரு. கேமராமேன்னுவாரு, நிமிஷத்துக்கு மாறுவாரு. நானூறு ஒரு நாள் டிராபிக்ல ஒருத்தர் பிச்சைக்காரர் வந்தாரு, கட்டுல நிறைய காசு இருந்துச்சு, பார்த்தான் நம்ம காருக்குள்ள கம்மி காசா இருக்குது, நான் காசு சில்ற, அவரு தட்டுல நிறைய காசு இருக்கு, அப்படி போய் கேட்டா போடுவாங்களா, பேசாம நான் பிச்சைக்காரன் ஆயிடுவா அப்படின்னா, தாராளமா ஆகு, உனக்கு என்ன பிடிக்குதா ஆகு. ஐபிஎஸ் தான் ஃபிக்ஸா? ஐபிஎஸ் வந்து ஒரு வாரம் இல்ல சொல்லிட்டே இருக்காம்பா, இப்போ ரீசன்ட்டா சொல்றான், அது தெரியல எவ்வளவு நாளைக்கு தெரியல மாறுவான். ஓகே ஓகே. ஒவ்வொரு லைஃப்லயுமே ஒரு ஃபேஸ் இருக்கும்ல. இப்போ ஃபினான்ஷியலா நீங்க ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுல இருந்து வெளியே வந்திருப்பீங்க, மறுபடியும் அதுல போயிருப்பீங்க. அந்த சமயத்துலலாம் உங்களுக்கு ஒரு ஃபேமிலியா எல்லாருமே எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க, ஒய்ஃப் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க? ஸோ ஃபினான்ஷியல் தான் எந்த ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. 90% பிரச்சனை வந்து பாதர் பண்ற பிரச்சனை. மற்றெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் நம்ம, இது மட்டும் ஹேண்டில் பண்ண முடியும். அது ஒன்று தான். ஸோ அது வந்து வீட்டில் அம்மாவா இருக்கட்டும், உங்க வனிதாவா இருக்கட்டும், அந்த பிக்கல் கொடுங்க, அந்த நெசெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்குள்ளேயே முடிச்சுப்பாங்க பட்ஜெட். நான் என்ன பண்ணேன்னா, நான் இந்த லக்ஸுரின்னு இருக்குல்ல, இப்போ பாக்குறவங்க தெரியும், இப்பயே நீ லக்ஸுரியா தான் இருக்கிற, இதுக்கு மேல லக்ஸுரி அப்படி இல்லை. அந்த காசு ஓவரா வந்துருச்சுன்னா மீடியாவில் இருக்கவங்க பெரிய தப்பு என்னன்னா, தேவையே இருக்காது. சின்ன கார் இருக்கும், ஸ்விஃப்ட் இருக்கும், போட்டுட்டு பிஎம்டபிள்யூ வாங்கு, சின்ன அப்பார்ட்மெண்ட் இருக்கும், போட்டுட்டு ஒரு திருப்பி லோனு போட்டு பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கு, பங்களா வாங்கு, இதெல்லாம் நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். காசு எவ்வளோ வந்தாலும் வீடோட செலவு நான் மாற்றவே மாட்டேன். இப்பவுமே கார்லோ என்ன எல்எக்ஸ்ஐ மாடல் என்ன இருக்குதோ டிசைர் ஆகதான் பார்த்து வாங்கினேன். ஏன்னா நமக்கு பேசிக் என்னன்னா, இந்த கமிட்மெண்ட், இந்த லோனு, இந்த பஞ்சாயத்து இல்லைனாலே பாதி பிரச்சனை இல்லை மனுஷன் வாழ்க்கையில. இந்த லோனு கட்டுறது தான் பெரிய பிரச்சனை. நான் அதுல தெளிவா இருந்தேன். இந்த லோனு கமிட்மெண்ட் வந்து இதை வச்சுக்கவே கூடாது. நம்ம கையில என்ன இருக்கோ அதை செலவு பண்றோம், வரதை சேர்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா மீடியால ரொம்ப அன்சர்டனான ஒரு இடம். நீ ப்ரொடியூஸ் பண்ண ஷோஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, ஆங்கரிங் ஆன் ஸ்கிரீன் பண்ணாலும் சரி, திடீர்னு ஷோ இருக்கும், திடீர்னு இருக்காது. பட் ஷோ இருந்தா கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்னா கொஞ்சம் நிறைய காசு வந்துடும். அது வரது டிவர்சிஃபை பண்ணி வச்சுக்கோ. ஏதாச்சும் ஒரு பாண்டு போடுறதோ, வேற ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்றதோ, ரெகுலரா என்ன ஓட்டணுமோ பண்ணி வச்சு. ஸோ அது பண்ணிட்டு அதுல தான் ஓடுது. நான்லாம் ஷோ பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் மேல ஆகுது. கடைசியா விஜய் டக்கர்ல ஒரு ஷோ பண்ணேன், அதுக்கு முன்னாடி சன் டிவில ஒன்று பண்ணேன். ஸோ அப்போ ஏர்ன் பண்ணது இந்த ஒரு 7-8 வருஷமா ஏர்ன் பண்ணதை நீ வேற இதெல்லாம் போட்டு அது மல்டிப்ளை மணி மேக்கிங், மணி மல்டிப்ளை பண்றது தான். அப்படி பண்ணி வச்சுட்டு பட் வீட்டு செலவு இதெல்லாம் வந்து ஏற்றவே மாட்டாங்க. தேவையில்லாம என்ன ரெகுலரா சாப்பிட்றோம், என்ன ரெகுலரா செலவு பண்றோம், மாசம் 20,000 25,000 அவள் தான், அதுக்குள்ளேயே வீடு வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த வகையில ரொம்ப சப்போர்ட்டு. இந்த இங்க போனா இது வேணும்ன்றது, அங்க போனா அது வேணும்ன்றது, வைர நெக்லஸ் அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. யாரு இது எல்லாத்துக்குமே போய் ட்ரெஸ் எடுக்கிறது அதெல்லாம் இல்லை. எப்பனா ஒரு தடவை போகணுமா, ரொம்ப பழையசாயிடுச்சா போகணுமா, எடுத்துமா வந்து. ஒவ்வொருத்தரும் அந்த கரியர் ஒன்று வச்சிருப்பாங்களா, டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்திருப்பீங்க ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ப்ரொடியூசரா,
ஃபியூச்சர்ல என்னவா ஆகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நீ நம்ப மாட்டேன், எனக்கு எல்லாமே ஃபியூச்சர்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் ஐ மீன் பண்ணியாச்சு. ஆ, இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னே தெரியல. யோசிச்சு பார்த்தா போய் கோயில்ல போய் உட்காந்துக்கலாம். சாமியாரா இல்லாமல்லாம் யோசிச்சிருக்கேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆ. இதுக்கப்புறம் எனக்கு ஆசை, இது வாங்கணும், அது வாங்கணும், இந்த கார் வாங்கணும், திருப்பி இது பண்ணணும், இந்த வேலை பண்ணணும், பாட்டு இருக்க போறேன். சோ அந்த மாதிரி ஒரு கோல்கள் முடிஞ்சிருச்சு எனக்கு. ஐ ஹேட் எல்லாம் முடியும். எனக்கு என்ன, சரி அப்பா அம்மா இருந்தாங்க, அப்ப இருந்தப்ப அவங்களுக்கு ஒரு சொந்த வீடுன்னு ஒண்ணு பண்ணியாச்சு. வேலை பண்ணோம், அக்கா கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எனக்கு வந்து இந்த மீடியால ஒரு ஆசை, ஒரு ஷோ பண்ணணும், மீடியால வரணும், மூஞ்சுக்கார் வந்தாச்சு. அது வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ராஜா மாதிரி இருந்துச்சு. முடிஞ்சிருச்சு. இப்ப சைட்ல ஏதாச்சும் ஒரு சலூன் ஒண்ணு ஓபன் பண்ணி பிசினஸுக்கு இப்ப வந்து சர்வைவல் தான். அப்ப ரெகுலரா ஏதோ ஒன்று காசு வந்துட்டு இருந்தா நான் பாட்டு ஜாலியா இருக்கும். இதுக்கப்புறம் எதுவும் பெரிய ஆசை இருக்காது. உங்களுக்கு எதுவும் இருக்காதா ஏதாவது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு? அது மாதிரி எதுவும் இல்ல. போன் ஒரு நாள்ல கை இருந்தா போதும். எல்லா வீட்லயும் ஆமா, போன் தான் அவங்களோட ஒன்லி ஆசை. இப்போ வந்து என்னன்னா, நீ வயசாக ஆக வந்து இப்ப எல்லாமே இவன் மேல போயிடுச்சு. அவனுக்கு என்ன பண்ணுமோ அது கொடுக்கணும், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அவனுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும், படிக்கிறதுக்கு பேசிக்கா அதுவும் படிப்பு தான். படிக்கிறதுக்கு நம்ம நிறைய மிஸ் பண்ணிருப்போம்ல, நிறைய விஷயம் நம்ம கிடைச்சிருக்காது. இப்ப தனியா ஒரு ரூம் வந்திருக்காது, அதுலயே தான் உட்காந்து படிக்கணும், அங்க டிவி ஓடும், இந்த சத்தம் ஓடும். அந்த ஃபெசிலிட்டி இப்ப அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா ரொம்ப கியூட்டா, வீடு மட்டும் இல்ல, ஹோம் டூர் பண்ணது வீடு மட்டும் கியூட்டா இல்ல, உங்க ஃபேமிலியுமே ரொம்ப கியூட்டா இருக்கு. பையன் ரொம்ப கியூட்டா பேசுறான். இதே மாதிரி இருங்க கடைசி வரைக்கும். ரொம்ப அழகா வளர்த்துருக்கீங்க. என்ன பேசணுமோ அதை ஃப்ரீடமா நீ பேசு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அக்காவும் எல்லாருமே ரொம்ப கியூட்டா பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நன்றி. நீ இப்ப அப்படி வெளில போனோடனே அடியில் தட்டில் நடக்கும். எதுக்கு இதெல்லாம் கேமரா முன்னாடி சொன்னேன் அப்படின்னா நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.